ஹலோ மக்களே, வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தேனி மாவட்டத்தில் இருக்கிற கௌமாரியம்மன் கோயில் திருவிழாவோட வீடியோ தாங்க. பார்த்திங்கன்னா சாயந்தர டைமில் தாங்க போனோன்னா டைம் ஆயிடுச்சு. அது லாஸ்ட்டு நாள் திருவிழா முடிய போகிற நாள் திங்கக்கிழமைன்றதுனால சீக்கிரமாகவே தண்ணி எடுத்து ஊற்றலான்ட்டு கம்பத்தை எடுத்துருவாங்க இல்லையா, அதனால் சீக்கிரமாக தண்ணி எடுத்து ஊற்றிட்டு சாமி உள்ளே பார்க்க முடியலங்க, சரியான கூட்டமாக இருந்தது. அப்படியே தேரை பார்க்கலாம் அப்படின்ட்டு அப்படியே தேருக்கு வந்தோம். தேர் பார்த்திங்கன்னா எப்போவுமே கோயில் சைடு இருக்கும். அன்னைக்கு திருவிழா நிறைவு நாள் அப்படிங்கிறதுனால இந்த சைடு மேற்கு சைடு கொண்டு வந்துட்டாங்க, ரோட்டுக்கு மேற்கு சைடு. பார்த்தா திருவிழா வடம் பிடிச்சி எடுக்கிறதுக்காக அவ்வளோ பேர் நின்றுருந்தாங்கங்க. இது பின் சைடுங்க. முன் சைடு பார்த்திங்கன்னா அவ்வளோ கூட்டம். பார்த்திங்கன்னா அவ்வளோ தேரை பார்க்குறக்கே ஒரு அழகாக இருந்துச்சுங்க, பிரமிப்பாக இருந்தது. பாருங்கள் இவ்வளோ கூட்டம்னு சொல்லிட்டு அவள் எல்லாமே வடத்தை பிடிக்கிறதுக்காக நின்றுருந்தாங்க. நிறைய காவல்துறை அதிகாரிகள் நிறைய பேர் நின்றுருந்தாங்க. அந்த பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு கூட்டம். அதில் எனக்கு நிறைய வீடியோ எடுத்து திருவிழா ஃபுல்லாக வீடியோ எடுத்து போகணுன்னு தாங்க ஆசை. ஆனால் டைம் இல்லை எனக்கு. இந்த வருஷம் எப்படி சொல்கிறது, எனக்கே டைம் இல்லை அதை போய் பார்த்து நிறைய வீடியோ எடுக்கணும். பார்த்திங்கன்னா அம்மன் உள்ள தேருக்குள்ளே உட்காந்துருந்தாங்க. அவ்வளோ அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. என்னால் முடிஞ்ச வரைக்கும் வீடியோ எடுத்தேங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா தேர் சாமி கும்பிட்டுட்டு, சரி கரூரில் இருக்கிற அம்மனை தான் பார்க்க முடியல அப்படின்ட்டு தேரில் சாமி கும்பிட்டுட்டு அப்படியே நானும் பையனும் அப்படியே கிளம்பிட்டோங்க. அப்படியே கிளம்பிங்கிட்டு வந்தோம். கடை பக்கம்லாம் வந்தோங்க. பார்த்திங்கன்னா அவ்வளோ கூட்டம், நல்ல கூட்டம். டிவி திருவிழா வேடிக்கை பார்த்துட்டே நடந்துகிட்டு இருந்தால் அம்மா எனக்கு பானிபூரி வேணும்ன்ட்டான். சரி ஒரு பானிபூரி கடையை பார்த்து பானிபூரி வாங்கலாமேன்னு போனால் அங்கே பார்த்திங்கன்னா பானிபூரி சின்ன பவுலில் தான் வச்சுருந்தாங்க. ஒரு பானிபூரி 50 ரூபான்னு சொல்லிட்டாங்க. சரி இருந்தாலும் பரவாயில்ல, திருவிழாவுக்கு வந்துட்டோமே, சரி வாங்கி கொடுக்கலாமே அப்படின்ட்டு பையனுக்கு ஒன்று வாங்கி கொடுத்துட்டு நானும் ஒன்று வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே நின்றுட்டு இருந்தோங்க. பார்த்திங்கன்னா ராட்டினம்லாம் நிறைய இருந்ததுங்க. ராட்டினம் பார்க்கவே பிரமிப்பாக இருந்துச்சு. கூட்டம் சரியான கூட்டம்னால உள்ளே போய் எடுக்கிறதுக்கு எனக்கு டைம் இல்லைங்க. அடுத்த வருஷம் திருவிழாவுக்கு கண்டிப்பாக நல்லா வீடியோ தெளிவாக எடுக்கணும்னு ஒரு ஆசை. சரி பார்க்கலாம் எப்படின்னு. முடிஞ்ச வரைக்கும் என்னால் இருந்த சின்ன சின்ன வீடியோவில் எடுத்துகிட்டு. பச்சை மிளகாலாம் நிறைய தொங்கிட்டு இருந்துச்சுங்க. இந்த பச்சை மிளகா, அது கறி பச்சை மிளகான்னு சொல்லுவாங்க. பாருங்கள் ராட்டம் அவ்வளோ அழகாக பார்க்குறதுக்கே பயமாக இருந்தது. எப்படி தான் ட்ராவல் பண்ணுறாங்க.